கினிகத்தேன பொல்பிட்டிய மொரகேனகம பகுதியில் மாடி வீடொன்றின் மீது மண் சரிந்து வீழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வீட்டினில் இருந்த 3 பெண்களும் ஒரு ஆணும் இதில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 47-83 வயதான பெண்கள் அந்த வீட்டில் குடியிருந்துள்ளதுடன் ஏனைய 22 வயதான ஆணும் 58 வயதான பெண்ணும் மாத்தளை பகுதியில் இருந்து சென்றிருந்த அவர்களின் உறவினர்கள் ஆவர். ஹட்டன் வூட்லேண்ட் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையால் தடைப்பட்டிருந்த ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி மீண்டும் திறக்கப்பட்டது. அனர்த்த நிலைமையினால் மாவத்த நில பகுதியில் தற்காலிகமாக கொழும்பு கண்டி வீதி மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. பகல கடுகண்ணாவை பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையால் கணேதென்ன கடுகண்ணாவை இடையிலான பகுதி நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் ஆலோசனைக்கமைய குறித்த வீதி இன்று காலை 6 மணி முதல் மீண்டும் திறக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பளை தொலஸ்பாகே வீதியுடனான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. பகல கல்யாய கடோல் போக்குவ பகுதிக்கு அருகில் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்தமையாலேயே இந்த தடை ஏற்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த தலைமையில் கம்பளை உடப்பலாத்த பிரதேச செயலகத்தில் அவசர அனர்த்த குழு நேற்று கூடியது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 1222 குடும்பங்கள் இதுவரை 19 பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நலன்புரி சேவைகள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. கம்பளை ஆற்றுக்கு அருகாமையிலுள்ள பல தாழ்நில பகுதிகள் நேற்று வெள்ளத்தில் மூழ்கியதுடன் சில இடங்களில் இன்னமும் வெள்ளம் வடியவில்லை. சாலிவத்தை பகுதியில் இன்று காலையில் காணப்பட்ட நிலைமையே இதுவாகும். நிர்மாணிக்கப்பட்டு வந்த கம்பளை மொரகொல்ல நீர்த்திட்டம் வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ளது. நிர்மாண பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள விதமே இதுவாகும். பலத்த மழையினால் நாவலப்பிட்டி நகரை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மகாவலி கங்கையை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளில் தங்கியிருந்த பெரும்பாலான மக்கள் தற்போது பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாவலப்பிட்டி நகரை சுற்றி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாவலப்பிட்டி மத்திய மகா வித்தியாலயத்தின் 47 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பௌவாகம விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 50 ஆகும்.